வணக்கம் மக்களே. திருப்பூர் எஸ்டி கார்ஸ்ல இருந்து நான் உங்க செந்தில் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்லயே அதிக டிமாண்ட்ல இருக்கிற ஒரு வண்டி, ஒரு 8 சீட்டர் வண்டி தான் நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. ஒரு 8 சீட்டர்ல ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியான ஒரு வண்டி மாருதியில தேவைப்படுற கஸ்டமர்ஸ் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாம பாருங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா மாருதி ஈகோங்க, 5 சீட்டர் ஏசி மாடலுங்க, 8 சீட்டர் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. வண்டி பாடி லைன் பாருங்க, ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத கண்டிஷனுக்கு, ரொம்ப சுத்தமான கண்டிஷனுக்கு தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. வண்டியும் பாத்தீங்கன்னா ஓவரால் வெறும் 56,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க, ஒரிஜினல் கிலோமீட்டருங்க. வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் வேலையும் கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் பேக் பம்பர், ஃபுட் ரெஸ்ட், ஃபுட்டு ஸ்டெப்புங்க, மேல டாப் கேரியர் எல்லாமே போட்டிருக்காங்க. இன்டீரியருமே நீட்டா இருக்குங்க. எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம் மக்களே. வாங்க மக்களே, இன்டீரியர்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க. ஈகோவை பொறுத்தளவுக்கு இன்டீரியருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. நிறைய பேருக்கு பார்த்து எடுக்க தெரியாது. ஈகோவை பொறுத்தளவுக்கு இன்டீரியர் பாருங்க, ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல இருக்கும். ஈகோவை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் உங்களுக்கு கமர்ஷியல் யூஸ் பண்ணி இன்டீரியர் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகும், கிளீன் இல்லாம இருக்குங்க. டேஷ்போர்டு பாருங்க, ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல இருக்கும். சீட் கவர் எல்லாமே பாருங்க, கிளாத் சீட் கவர் தான் இருக்கு. வேணா நம்ம சீட் கவர் மாத்திக்கலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஈகோ பொறுத்தளவுக்கு நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த டோர் பேடு தாங்க. டோர் பேடு பாருங்க, எல்லாமே கிளீனா இருக்கும். டோர் பாருங்க, இதெல்லாம் ஒரிஜினல் பேஸ்டிங்க, ஒரிஜினல் பேஸ்டிங் மக்களே. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலைங்க. பாருங்க இந்த டோர் பேடு பாருங்க, இது க்ளோஸ் ஆயிருக்கிறப்ப தெரியாது, அதனாலதான் இப்ப காட்டுறேன். பாருங்க இந்த டோருமே பாருங்க, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரிஜினல் பேஸ்டிங்ல இருக்குங்க. ரூஃப் எல்லாமே பாருங்க கிளீனா இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்டீரியர் ரொம்ப சுத்தமா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ஹேண்டில் கிரிப்ல இருந்து எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. இன்டீரியர் டியூவல் டோன்ல வருங்க, அதாவது சிம்பிளா வருங்க, நீட்டான கண்டிஷன்ல இருக்கும். உங்களுக்கு பாருங்க எல்லா டோரையும் பாத்துடலாங்க. இந்த வண்டிக்கு டிக்கி ஹைட்ராலிக்கும் நல்லா இருக்குங்க. நிறைய வண்டிகள் இந்த ஹைட்ராலிக் போய் வரும். பாத்தீங்கன்னா இந்த டோருமே பாருங்க, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரிஜினல் பேஸ்டிங் தான். பாருங்க இங்கெல்லாம் ரஸ்டே கிடையாது மக்களே, காட்டுறேன் பாருங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்து எடுக்கணுங்க. இந்த லோ பட்ஜெட்ல கம்பெனியில விடுற வண்டிகள்ல இந்த பாடி குவாலிட்டி இருக்காதுங்க. நம்ம செக் பண்ணாம எடுத்தோம்னா பூரா ரஸ்ட், பாடி சுத்தமா இல்லாத வண்டியை எடுத்துருவோம். அதனால கிளீனா செக் பண்ணி எடுங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. அந்த அளவுக்கு டோர் பேடுமே பாருங்க மக்களே, நல்ல கிளீனான கண்டிஷன்ல இருக்கு. பாருங்க இந்த டோர் காட்டுற பாருங்க, இதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பாருங்க உங்களுக்கு ஒரிஜினல் பேஸ்டிங் எல்லாமே கிளியரா இருக்குங்க. இந்த டோருமே பாருங்க, டோர் பேடு நல்லா இருக்கும், டோர் பேஸ்டிங்குமே கலையில. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு அடிபாடு ஆகாத வண்டிங்க. மெயினா ஈகோல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா மக்களே, இந்த இடத்த பார்த்து வாங்கணுங்க. ஏப்ரான் கிளீனா இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ரஸ்ட் ஆயிருங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் கிடையாது. ரெண்டு சைடுமே காட்டுற பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பஞ்சிங் தெரியுங்க. இதெல்லாம் நிறைய வண்டிகள் இருக்காது. பாருங்க ஏப்ரான் எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்குதுங்க. எந்த ஒரு ரீவர்க்கோ எதுவுமே பண்ணல, எல்லாமே கிளீன் கண்டிஷன்ல இருக்கும் பாடியை பொறுத்தளவுக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்டீரியர்ல ஒரே ஒரு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பின்னாடி சீட் கொஞ்சம் சீட்டிங் ஆகாம இருக்குங்க. இது மட்டும் நீங்க டிங்கர் கிட்ட கொடுத்து ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மீதி எந்த வேலையுமே கிடையாதுங்க. இன்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டு பயணியர்ல போட்டிருக்காங்க. ஏசி வந்துருங்க, ஏசியுமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டியோட இன்டீரியர் செட் கண்டிஷன் அண்ட் ஏசி கண்டிஷன் பாத்துடலாங்க. ஏசி பாருங்க, ஏசி ரன்னிங்ல இருக்கு, நல்ல த்ரோ இருக்குங்க. ஏசி நல்ல கூலிங் இருக்குங்க. பின்னாடி ரோ வரைக்குமே நல்ல கூலிங் வந்துடும். அப்புறம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா பயணியர் செட்டு தான் போட்டிருக்காங்க. செட்டோட எஃபெக்ட்டுமே நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் 2 டேஷ்போர்டு ஸ்பீக்கர்ஸ், பின்னாடி எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் 2 போட்டிருக்காங்க மக்களே. வாங்க செட்டோட எஃபெக்ட் கேட்டலாங்க. கண்டிஷன், ஏசி கண்டிஷன், இன்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க மக்களே. எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கும். வாங்க அடுத்த டீட்டெயில பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. ஈகோவை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா, இந்த பின்னாடி டோர்ல இந்த டோர் பேடெல்லாம் சீக்கிரம் டேமேஜ் ஆயிருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா இப்படி ஓபன் பண்ண முடியாது. இந்த வண்டியை பாத்தீங்கன்னா ஸ்மூத் ஓப்பனிங் இருக்கும். ரெண்டு சைடுமே இதே மாதிரிதான். ஆனா பேக் டோர்ல எல்லாம் ஓப்பனிங்ல எந்த இஷ்யூ இருக்காதுங்க. இந்த வண்டியில பின்னாடி சீட்டு ஏறதுக்குமே பாத்தீங்கன்னா நல்லா ஃபோல்ட் பண்ணி ஏறிக்கலாங்க. நல்ல இட வசதி வந்துடும். பின்னாடியுமே பாருங்க, நல்லா 3 பேர் சௌரியமா உட்கார அளவுக்கு சீட்டுமே பெரிய சீட்டு வந்துருங்க. வாங்க மக்களே, அடுத்தது நம்ம டயர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, டயர் கண்டிஷன் பார்க்க வேண்டிய வேலையே இல்லை இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, டயர்னாலுமே மாத்திர கண்டிஷன்ல தான் இருக்கு. கஸ்டமர்கிட்ட சொன்னோம், ஆனா வாங்குறவங்க மாத்திக்கிட்டோம், அவங்களுக்கு விருப்பப்பட்ட டயர் போட்டுக்கிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கலாம் மக்களே. 4 டயருமே இந்த வண்டியில பாத்தீங்கன்னா மாத்திர கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க.
ஆனா இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெப்னி வந்து உங்களுக்கு நியூ கண்டிஷன்ல இருக்குங்க. ஸ்டெப்னி பாருங்க. ஸ்டெப்னி வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும். ஒரு நியூ டயர் கண்டிஷன்ல இருக்குங்க ஸ்டெப்னிய பொறுத்தளவுக்கு. அடியில இருக்கறனால கரெக்ட்டா காட்ட முடியலைங்க. ஸ்டெப்னி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, நல்ல கண்டிஷன்ங்கிறது ஒரு நியூ டயர் தான் ஸ்டெப்னியா இருக்கு. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டி ஓவரால் ஓடுன கிலோமீட்டர் பிளஸ் என்ஜின் கண்டிஷன் பாத்துரலாங்க. இப்ப இந்த வண்டி பாத்தீங்கன்னா 56,100 கிலோமீட்டர் ஓடி இருக்கு மக்களே. என்ஜின் கண்டிஷன் ஸ்டார்டிங் எல்லாமே பார்க்கலாம். வண்டி இப்ப பாத்தீங்கன்னா இந்த வண்டி இன்ஜின் வந்து கேபின்லயே வரனால நான் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. என்ஜின் ஸ்டார்டிங் சவுண்ட் கேளுங்க. ஸ்டார்டிங் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு 56,000 தான் ஓடி இருக்குங்கிறதுனால ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க. பாருங்க, ரேஸ் பண்ற கேளுங்க, சவுண்ட் கேளுங்க. பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின்லயுமே எங்கேயுமே மேல டாப்ல எங்கேயுமே ஆயில் லீக்கே இருக்காதுங்க. உங்களுக்கு ஆயில் லீக்கே தெரியாது இந்த வண்டியில. அந்த அளவுக்கு கிளீனா தான் இருக்கு இந்த வண்டி. வாங்க மக்களே, இப்ப இன்ஜினோட கண்டிஷன் பாக்கலாங்க. பாருங்க, இன்ஜின்ல எங்கேயுமே உங்களுக்கு ஆயில் லீக்கோட இதே இருக்காதுங்க. ரெண்டு பக்கமே காட்டுறேன் பாருங்க. இந்த பக்கம் பாருங்க கிளீனா இருக்கும், அந்த பக்கம் காட்டுறேன் பாருங்க. இந்த சைடுமே பாருங்க, உங்களுக்கு ஆயில் லீக் கிடையாதுங்க, நீட்டா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் டைம்ல படுற ஆயில் லீக் கிடையாதுங்க. பாருங்க, பேட்டரியுமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளீன் கண்டிஷன்ல தான் வந்திருக்கு. எந்த ஒரு அடிபாடுமே ஆகாத வண்டிங்க. பாருங்க மக்களே, இந்த வண்டியில ஃப்ரண்டேஜுமே பாத்தீங்கன்னா நியூ கண்டிஷன்ல தான் இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீல் ஸ்பேனர், ஜாக்கி எல்லாமே இந்த இடத்துல வந்துருங்க. கூலன் டேங்க், ரேடியேட்டர் மட்டும் தான் இந்த வண்டியில ஃப்ரண்ட்ல வரும். பாருங்க, இங்க பாருங்க, ஒரிஜினல் பேனட்டுங்க. எதுவுமே உங்களுக்கு பேஸ்டிங் எல்லாம் கலையில. உங்களுக்கு இந்த வண்டியில என்ஜின் இங்க வராதனால இந்த இடத்துல பேடு வராது. நிறைய பேர் பேடு இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க. இந்த ஆக்சுவலா ஈக்கோல வந்து ஃப்ரண்ட்ல பேடு வராதுங்க. பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பட்டிங்க. ஈக்கோவை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன டச்சப் பண்ணாலும் ஃப்ரண்டேஜ் வேலை பார்த்தாகணுங்க. ஏன்னா என்ஜின் இல்லாதனால டப்புன்னு அடிபாட்டு உள்ள வந்துருங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு சின்ன ஒரு சின்ன அடிபாடு கூட ஆகாத வண்டிங்க ஃப்ரண்டேஜ்ல. அது மாதிரி நீட்டான கண்டிஷன்ல தான் வந்திருக்கு மக்களே. ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்குவீங்க. பாருங்க, ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். கீழேயுமே காட்டுறேன் பாருங்க. எதுவுமே ரெஸ்டே கிடையாது. அந்த ஏப்ரான் எல்லாம் பாருங்க. இந்த ஏப்ரான் தான் மெயினா நம்ம உள்ள செக் பண்ண சொன்னது. இது வெளி சைடு. இது வெளி சைடு இதாகிறத விட உள்ள வந்து சீக்கிரமா இத்து போகுங்க இந்த வண்டியில. அது எல்லாமே இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு இதுமே இல்லாம, ரஸ்ட்டுமே இல்லாம குவாலிட்டியா இருக்குங்க. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டியோட ஓவரால் டீடைல்ஸ் ஒன்ஸ் பாத்துரலாங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபுல்லா A to Z எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே காமிச்சிட்டேன் மக்களே. வண்டியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கும். இந்த வண்டியில நீங்க குறைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. பாடி லைன்ல இருந்து இன்டீரியர் ஈக்கோல என்ன பார்க்கணுமோ எல்லாமே நான் காட்டிட்டேங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஃப்ளோர் காட்ட முடியல, அதெல்லாமே காட்டுற பாருங்க. பாருங்க, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீல் ஆர்ச்சில காட்டுறேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா தான் இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க. பாடி லைன், ரஸ்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. மாருதி வண்டியை பொறுத்தளவுக்கு நீங்க இன்ஜின் செக் பண்ற அளவுக்கு நீங்க பாடி லைன் செக் பண்ணி எடுக்கணுங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு மக்களே, பாடி குவாலிட்டி வண்டியை தாண்டி எங்களோட சொந்த கேரண்டி சொல்லி கொடுத்துடலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 7 சீட்டர் 8 சீட்டர் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கு மக்களே. ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டியோட பிரைஸ் டீடைல்ஸ் இப்ப பாத்திரலாம் வாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஈகோங்க, 2017 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனுக்கு தான் வந்திருக்கு மக்களே. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. வண்டி பாடி லைன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. எல்லாமே கிளீனா இருக்கும். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கிற ஃபைனல் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,05,000 கேட்கறாங்க மக்களே. இது பிக்சட் பிரைஸ் கிடையாது. ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத லோ கிலோமீட்டர் வண்டி இது மார்க்கெட்ல வந்து ரொம்ப டிமாண்ட்ல தான் போகுதுங்க ஈகோ. அதனால மிஸ் பண்ணிடாம பாருங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 3,50,000 இருந்து 3,75 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா வாங்கி கொடுத்துடலாங்க. லோக்கல் கஸ்டமருக்கு லோக்கல்லையும் லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம குவாலிட்டி கேரண்டி சொல்லி கொடுக்குற கண்டிஷன்ல தான் வந்திருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில 8 சீட்டர் தேவைப்படுற கஸ்டமர்ஸ்க்கு இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்படலினாலும் அவங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு கேரண்டியா இருக்கும். பேர் சொல்ற அளவுக்கு குவாலிட்டியில இருக்குங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.